ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय। 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 जय रामकृष्ण। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुते स्मृते पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரர் இயற்றிய உபதேச பஞ்சகம், உபதேச பஞ்சரத்னம், சாதன பஞ்சகம், இன்னொன்று இருக்கு உபதேச ரத்னம் சொல்லியாச்சு. சோபான பஞ்சகம் அப்படின்னு 4 பெயரில் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான புனிதமான ஒரு சிறிய நூலை படிச்சுட்ருக்கோம்.
இந்த சோபான பஞ்சகத்தில் ஆதிசங்கரர் நமக்கு 40 விதமான உபதேசங்களை கொடுக்கிறார். அதாவது ஆன்மீக சாதகர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 40 உபதேசங்களை தருகிறார். அதை முதல் ஸ்லோகத்தில் 8 உபதேசங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். முதல் ஸ்லோகம் வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாம் அபசித்திஹி காம்யே மதிஸ்திஜ்யதாம் பாபோக பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா விவசீயதாம் நிஜகிருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம். இந்த முதல் ஸ்லோகத்தில் 8 உபதேசங்கள் இருக்கிறது. முதல் உபதேசம் வேதமானது நாள்தோறும் ஓதப்பட வேண்டும். இரண்டாவது உபதேசம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். மூன்றாவது உபதேசம் அந்த கர்மங்களையும் பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும், ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணணும். அப்புறமா பலனில் விருப்பம் இல்லாமல் காரியங்களை செய்து பழகணும். இதை செஞ்சால் எனக்கு என்ன லாபம், இதை சொன்னால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் எப்பொழுதும் பலனில் விருப்பம் இல்லாமல் உலக நன்மையை கருதி எந்த காரியத்தையும் செய்து பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது பாப்பௌக பரிதூயத்தாம், விருப்பு வெறுப்பு இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்து பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது அடுத்தது உபதேசம் வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன இன்பங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் துன்பம் கலந்து தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. நம்ம சிறு சிறு இன்பங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களே, வாழ்க்கை முழுதும் ஓட்டமாக இருக்குது, அந்த எல்லா இன்பங்கள்லையும் துன்பம் என்பது கலந்து தான் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு நமக்கு தலையில் சுத்தியில் ஒரு அடி அடிக்கிற மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்ததாக உபதேசம் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அடச்சி அப்படின்னு இந்த என்ன பண்ணுமா, அந்த குரங்கு தாவி தாவி பறிக்கிறதுக்கு ஒரு பழத்தை பார்க்குமா, பறிச்சிடலாம்னு இதை ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்குமா, கிடைக்காதான், கடைசியில் என்ன இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுமா. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு இந்த வேதாந்தம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இத்தனை இன்பங்கள் இருந்தாலும் எல்லாத்துலேயும் துன்பம் கலந்துருக்குது, இதை விட துன்பமே கலக்காத ஒரு இன்பம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு பேர் தான் ஆத்ம இச்சா. அந்த இன்பம் வெளியில் கிடையாது, உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதை நோக்கிய பயணத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வேகமாக இந்த ஆத்மாவை உடல் அப்படிங்கிற சிறையிலேருந்து விடுவிக்கணும். அதை இன்னொரு லாங்குவேஜில் சொல்லணும்னா தீவிரமான மன ஏக்கம். எதுக்கு? பில்டிங் கட்டுறதுக்கா? பகவானை பார்க்கணும், அந்த பகவானை எனக்குள்ளே பார்க்கணும், அதுக்கு தீவிரமான மன ஏக்கம் வரணும் அப்படின்னு நம்ம முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் ஆரம்பித்து போன வாரத்தில் முதல் உபதேசம் படித்தோம். ரெண்டாவது ஸ்லோகம் சங்கத் சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்த்யாதி பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாசு சந்திஜ்யதாம் சத்வித்வானுபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத் பாதுகா சேவ்யதாம்
ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम् சங்கஹ சத்சு விதீயதாம். அதாவது சத்சு சங்கஹ விதீயதாம், நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். ஆத்ம இச்சை வரணும், ஆத்ம சுகத்தை அனுபவிக்கணும். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை எப்பொழுதும் நம்ம சுற்றி ஒரு ஃபயர் வால் போட்டுக்கணும். நம்ம சுற்றி ஒரு ஃபயர் வால். ராமகிருஷ்ண மடங்களில் நடக்கக்கூடிய பூஜை நல்லா கூர்ந்து கவனித்தவங்களுக்கு தெரியும், கூர்ந்து பக்கத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு இது புரியும். பூஜையில் ஒரு ஸ்டெப்பு வருது, நம்ம சுற்றி அந்த யார் பூஜை பண்ணுறாங்களோ, இது ராமகிருஷ்ண மடம் கிடையாது, எங்கெல்லாம் பூஜை நடக்கக்கூடிய பூஜாரிகள் வந்து செய்வாங்க. அதை சுற்றி ஒரு ஃபயர் வால் வந்து மந்திரத்தால் ஒரு ஃபயர் வால் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளேருந்து பூஜை பண்ணும் பொழுது எந்த விதமான தீய எண்ணங்களும் அங்கே வராது. பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் இருக்குது, வேதத்தில் இருக்குது. அப்படி நமக்குள்ளே ஒரு மென்டலாக ஒரு ஃபயர் வால் போட்டுக்கணும். எனக்கு உள்ளுக்குள்ளே எப்போதும் ஒரு போர்டு போட்டுக்கணும், நோ என்ட்ரி. எதுக்கு? தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நோ என்ட்ரி கொடுத்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போது நமக்கு சத்சங்கத்தில் இருக்கணும், நல்லவர்கள் தொடர்பில் எப்போதும் நம்மளை வச்சுக்கணும். நல்ல பேச்சு பேசுகிறவங்க, நல்ல செயல்கள் செய்கிறவங்க, நல்ல காரியங்கள் பண்ணுறவங்க, அவங்களோட தொடர்பில் இருந்தோம்னா நமக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் நமக்கும் வரும். இதை தான் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், வைத்தியர் கூட இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தெரியும் எது பித்த நாடி எது கப்ப நாடின்னு கண்டுபிடிச்சிடலாம். வைத்தியர் கூட இருந்தாச்சுன்னா நமக்கு புரியும். அது மாதிரி சாது சங்கத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே தான் நமக்கு நம்ம யார் அப்படிங்கிற அனுபவம் நமக்கு வரும். இல்லைன்னா புரியாது. ஏன்னா உலகில் எண்ணங்களோடு எப்பொழுது இருந்துக்கிட்டே இருந்தோம்னா பல விஷயங்கள் நமக்கு ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்னு தெரியாது. வாழ்க்கை வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து நமக்கு என்ன பண்ணணும்? அந்த நம்ம 3-4 விதமான ஆசிரமங்கள் நம்முடைய இருக்குது. முதல் ஆசிரமம் பிரம்மச்சரியம். அதான் பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு முதல் தகுதி, முதல் ஸ்லோகத்தில் முதல் உபதேசமே அதுதான், வேதா நித்தியம் அதீயதா. இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு என்னது, தினந்தோறும் வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். பெரிய பெரிய குருகுலங்களில் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வேலூர் மடத்தில் குருகுலம் வச்சுருக்குறோம், நிறைய இடங்களில் குருகுலம் கல்வி வச்சுருக்குறோம். எல்லா இடங்களையும் தினசரி அந்த பாராயணம் என்பது இருக்கும், வருஷம் முழுவதும் இருக்கும். அப்போ தினசரி இந்த குழந்தைகள் திரும்ப அந்த வேத மந்திரங்களை சொல்ல அவர்களுக்கு மனசில் ஆழமாக அந்த கருத்துக்கள் பதிஞ்சிடும். அந்த சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டே மாறி போயிடும். வேத மந்திரங்கள் சொல்கிற இடத்துல தேவையற்ற சக்திகள் வரவே வராது. அதனால தான் இது போன்ற ஆசிரமங்களுக்கோ கோயில்களுக்கோ நீங்கள் போகும்பொழுது உங்களை அறியாமலே இயல்பாக மனம் ஒடுங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே எப்போதும் ஏதாவது ஒரு சத்சங்கமான ஒரு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் யாராவது ஒருத்தர் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த சக்தி, அந்த வைப்ரேஷன் எல்லா இடத்துக்கும் இருக்கும். அங்கே வர்றவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பாங்க. அதனால் எப்பொழுதும் சத்சங்கத்தில் இருக்கணும். ஒரு முறை இந்த நாரத மகரிஷிக்கு சத்சங்கத்தை பற்றின ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதென்னது சத்சங்கம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட போய் கேட்டார். பகவான் மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறார், பகவானே சத்சங்கத்தோட மகிமையை பற்றி எல்லாரும் ரொம்ப சிலாகித்து சொல்கிறாங்க, ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னு கேட்டார். பகவான் சொன்னார், ஓ அப்படியா, சரி அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி சரியான்னார். சரி என்ன பண்ணணும்? இங்கேருந்து வடக்கு திசை நோக்கி போ. எங்கே போகணும்? வடக்கு திசை நோக்கி போகணும். எவ்வளோ தூரம் போகணும்? பல 1000 மைல்கள் தூரம் கடந்து போகணும். அங்கே போனீன்னா அங்கே ஒரு பெரிய குப்பை கிடங்கு இருக்கும். என்ன இருக்கும்? குப்பை கிடங்கு இருக்கும். ஊரில் நமக்கு வேண்டாத குப்பையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஒரு குப்பை கிடங்கு இருக்கும். அந்த குப்பை கிடங்குக்கு அங்கே ஒரு புழு இருக்கும். அந்த புழுகிட்ட போய் கேளு, சத்சங்கத்தோட மகிமை சொல்லும். அப்போ நாரத மகர்ஷி சொன்னார், சுவாமி உங்களுக்கு தெரியும்னா தெரியும் சொல்லுங்கள், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள். இதென்னது புழுக்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டால் எங்கேயாவது புழு பேசுமா?
என்னை விளையாட்டுத்தனமாக என்னை அலைய வைக்கிறீங்களான்னு. நாரதா, நீ என்னுடைய பக்தன், நான் நிச்சயமாக உனக்கு நல்லதை தான் சொல்லுவேன், நீ நம்பிக்கையோடு போ, உனக்கு எல்லாம் நடக்கும். சரி, நாரத மகரிஷி போனார். அவர் எப்போதும் நாராயண நாமம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் நம்பிக்கையோடு போனார். பகவான் சொன்ன அந்த பெரிய குப்பைக்கிடங்கு வருது. அங்கே போயிட்டு இப்போ அந்த விஐபியை பார்க்கணும். யார் அவர்? அந்த புழு தேடிக்கிட்டு இருக்கார். ஒரு புழு நெளிஞ்சிக்கிட்டே வருது. பக்கத்தில் போனார், நமஸ்காரம் பண்ணார். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பணிவோடு வினயமாக அப்படி தான் கேட்கணும். பெரியவங்ககிட்ட போய் உயர்ந்த விஷயங்களை பற்றி கேட்கும் பொழுது நெஞ்சை நிமித்திட்டு போய் கேட்கக்கூடாது, பணிவோடு வினயமாக கேட்கணும். கேட்டார், பகவானே சத்சங்கத்தோட மகிமையை பற்றி சொல்லுங்க. அந்த புழு என்ன பண்ணுச்சு, இந்த நாரத மகர்ஷி அப்படி பார்த்துச்சு. 1 முறை 2 முறை 3 முறை பார்த்துச்சு. கீழே விழுந்துச்சு. 2 முறை உருண்டு பிறண்டுச்சு, இறந்து போச்சு. பதில் சொல்ல வேண்டிய விஐபி இப்போ என்ன பண்ணிட்டாரு, இவர் ஒரு கேள்வி கேட்டதுனால அந்த புழு இறந்து போச்சு. நாரத மகர்ஷிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவர் யாருக்கும் மனசால கூட யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத ஒரு மனுஷன். அவர் அனாவசியமாக நம்ம ஒரு கேள்வியை கேட்டு ஒரு சின்ன உயிரினத்தை கொன்னுட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு வேதனையோட பகவான்கிட்ட திரும்பி வர்றார். பகவானே, என்னை இப்படி ஒரு சங்கடமான நிலையில் என்னை வச்சுட்டிங்களே, நான் ஒரு கேள்வி கேட்க போய் அந்த புழு இறந்து போச்சு. அப்படியா, பரவாயில்ல கொடு, இப்போ நீ மேற்கு நோக்கி போ அப்படின்ட்டார். மேற்கு நோக்கி போகணும். அதாவது முதல்ல வடக்கு திசை நோக்கி போனார், இப்போ மேற்கு திசை நோக்கி போகணும். மேற்கு திசையில் போய் யாரை போய் பார்க்கணும்? அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது. அது ஒரு 1000கணக்கான வருஷங்கள் பாலடைஞ்ச ஒரு கோயில் இருக்குது. எப்போ வேணாலும் இடிஞ்சு விழலாம். அந்த கோயிலில் மேலே மாடத்தில் ஒரு புறா உட்காந்துருக்கு. அந்த புறா கிட்ட போய் கேளு. நாரத மகர்ஷி அவர் சொன்ன டைரெக்ஷனில் போகிறார். நாராயண நாம சொல்லிக்கிட்டே போகிறார். அந்த கோயிலை கண்டுபிடிச்சிட்டார். பார்த்தாலே தெரியுது, எப்போ வேணாலும் விழுந்துடும். அப்படி ஒரு கோயில். அந்த கோயிலை இப்போ பார்க்கணும். எங்கே இருக்கார் அவர்? இந்த விஐபி அந்த புறாவை போய் பார்க்கணும். பார்த்தா எங்கோ மேலே ஒரு மாடத்தில் உட்காந்துருக்கு, அமைதியாக உட்காந்துருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிட்டு புறா பக்கத்தில் போயிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த சத்சங்கத்தோட மகிமையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். இந்த புறா அவர் 2 முறை 3 முறை பார்த்துச்சு, கீழே உருண்டுச்சு, இறந்து போச்சு. நாரதருக்கு இன்னும் கஷ்டமாக போயிடுச்சு. 2வது கேள்வி கேட்ட அவரும் இப்போ பதில் சொல்லலை. ஆனால் 2 முறையும் ஒரு நெகட்டிவாக போயிடுச்சு. கேள்வி கேட்டவுடனே யார்கிட்ட கேள்வி கேட்டாரோ அவங்க இறந்து போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக திரும்பி வர்றார் பகவான்கிட்ட. மறுபடியும் சொல்கிறார். பகவான் சொன்னார், ஒன்றும் வருத்தப்படாத நாரதா, இப்போ நீ கிழக்கு திசை நோக்கி போ. சரி, கிழக்கு திசை நோக்கி போகணும். யாரை போய் பார்க்கணும்? அங்கே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு பெரிய ராஜ்யம் இருக்குது. அங்கே ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த மன்னனுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு இன்றைக்கியோட 1 வருஷம் முடியுது. முதல் வருஷம் பிறந்த நாள் நடக்குது. நீ போய்ட்டு அந்த குழந்தைகிட்ட போய் சத்சங்கத்தோட மகிமை கேளு அப்படின்னு சொன்னார். இப்போ நாரதர் பார்த்தார். நான் போக மாட்டேன் அப்படின்னார். ஏன் போக மாட்டேன் அப்படின்னார். இல்லை, முதல்ல புழுவை போய் கேட்க சொன்னீங்க, கேட்டேன், இறந்து போச்சு, யாரும் என்னை கேட்க மாட்டாங்க, வந்துட்டேன். 2வது புறாவை போய் கேட்க சொன்னீங்க, அதுவும் இறந்து போச்சு, நானும் வந்துட்டேன். இப்போ போயிட்டு இந்த மன்னனுடைய மகன்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டு ஒருவேளை அங்கே ஏதாவது ஏடாகூடமாக நடந்துச்சுன்னா என்னை சட்னி ஆக்கிடுவாங்க. ஒரு நல்ல சுபகாரியம் நடந்துட்டு இருக்கிற அந்த வீட்டில் போயிட்டு நான் ஒரு கேள்வியை கேட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் திரும்பியெல்லாம் இங்கே வர முடியாது. அதனால் இந்த விபரீதமான விளையாட்டுக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். பகவான் சொன்னார், வருத்தப்படாத, நான் எப்போதும் ஏதாவது சொன்னேன்னா நிச்சயமாக அதில் ஒரு பொருள் இருக்கும், நிச்சயமாக போயிட்டு வா, உனக்கு பின்னாடி நான் எப்போதும் இருக்கேன். அதாவது நம்முடைய செயல்களுக்கு பின்னால் யார் இருக்கா? இறைவன் இருக்கிறார். தைரியமாக போயிட்டு வா. போகிறார் நாரத மகரிஷி. சொன்ன மாதிரி அந்த லொக்கேஷனுக்கு போகிறார். நாடு முழுவதும் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா யாருக்கு பிறந்தநாள்? இளவரசனுக்கு பிறந்தநாள். அதனால் ஒட்டுமொத்த நாடும் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. வீடுகள்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க, கோலம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த அரண்மனைக்கு கேட்டில் போய் நிற்கிறார். அப்போ வாட்ச்மேன் கேட்குறாரு, யார் நீங்கள்? நான் ராஜாவோட பையனை பார்க்க வந்திருக்கேன். அவர் போய் தகவல் சொன்னாங்க, மன்னருக்கு தகவல் சொல்கிறாங்க. அவர் மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி நம்ம பையனுக்கு பிறந்தநாள் விழா, ஒரு மகரிஷி நம்மளை தேடி ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறார், உடனே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மரியாதையெல்லாம் கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. நேராக அந்த புறத்துக்கு போயிட்டார். யாரை போய் பார்க்கணும்? இப்போ குழந்தைங்க போய் தொட்டிலில் படுத்துருக்குறான் பையன். பயந்துக்கிட்டே போகிறார். டிக்கு டிக்குன்னு அடிக்குது இவருக்கு.
கேள்வி கேட்குறதா வேணாமா, கேட்டால் என்ன நடக்கும்? பக்கத்தில் போய் குழந்தை பக்கத்தில் உட்காந்துட்டு கைகூப்பி வணங்கி, பகவானே இந்த சத் சங்கத்தினால இருக்கக்கூடிய மகிமையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டார், இறுக்கமாக மூடிக்கிட்டார். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். கண்ணை திறந்து பார்க்குறாரு, குழந்தைய காணோம். குழந்தைய காணோம். குழந்தைக்கு பதிலாக அங்கே ஒரு இளவரசன் நிற்கிறான். 25 வயசு இளவரசன் அங்கே நிற்கிறான். இங்கே எந்த குழந்தைய காணோம்? அந்த பையன் சொல்கிறான், நான் தான் அந்த குழந்தை. என்ன தெரியலையா அப்படின்னு கேட்குறான். இல்லையே, தெரியலையே, இங்கே ஒரு குழந்தைய தான் நான் பார்த்தேன், ஒன்றும் தெரியலையே, நீ புதுசாக வந்து நிற்கிறியே, நல்லா பாருங்க, என்ன தெரியலையா அப்படிங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் ஒரு ஜென்மத்தில் புழுவாக பிறந்திருந்தேன், ஒரு ஜென்மத்தில் புழுவாக பிறந்திருந்தேன். என்னை தேடி வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிங்க. உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சதுனால எனக்கு அடுத்த பிறவியில் நான் வந்து ஒரு பறவை இனமாக புறாவாக பிறந்தேன். அந்த புறா ஜென்மத்திலையும் என்னை தேடி வந்து அந்த கோயிலில் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிங்க. நான் உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுனால நான் அடுத்த ஜென்மத்தில் இந்த அரசனுக்கே மகனாக பிறந்திருந்தேன். இன்றைக்கி என்னாச்சு, என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு என்னை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணிங்க. நான் இப்போது தேவனாக மாறிவிட்டேன். மனிதனாக இருந்த நான் தேவனாக மாறிவிட்டேன். அப்போ தான் நாரத மகரிஷிக்கு புரிஞ்சது, சத் சங்கத்தினால எவ்வளோ மகிமை இருக்குது, ஒரு நல்லோர் தொடர்பில் இருக்கிறதுனால எவ்வளோ மகிமை இருக்குது அப்படிங்கிறது நாரத மகரிஷிக்கு புரியுது. நாரத மகரிஷிக்கு புரியாததா? இந்த விளையாட்டெல்லாம் நமக்காக. நாரத மகரிஷிக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. இந்த லீலையெல்லாம் அவங்க எதுக்கு செய்கிறாங்க? உலகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இது போன்ற சின்ன சின்ன கதைகள் மூலமாக உயர்ந்த விஷயங்களை எளிமையாக புரிகிற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் எப்பொழுதும் சத் சங்கத்தில் இருக்கணும். அது 9வது உபதேசம் கடைசியாக பார்த்தோம். இன்றைக்கு 10வது உபதேசம் என்னது? பகவதக பக்தி திருடா ஆதீயதா. அதை அப்படி படிக்கணும். பகவதக திருடா பக்தி ஆதீயதா அப்படின்னா, பகவானிடத்தில், அதாவது இறைவனிடத்தில் ஆழ்ந்த பக்தியை செலுத்த வேண்டும். இறைவனிடத்தில் மாறாத பக்தியை நாம் கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்குடைய பொருள். பகவான் இந்த உலகத்தை படைச்சிருக்கார், சிருஷ்டி பண்ணியிருக்கார், ஸ்திதி பண்ணிகிட்ருக்கார், சம்ஹாரமும் செய்வார் தேவைப்படும் பொழுது. அந்த இறைவன் எல்லாத்தையும் எல்லா உயிர்களுக்கும் தேவையான நேரத்தில் கொடுக்குறார் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அது புரிஞ்சவர்களுக்கு நான் என்ற அகந்தை வராது. ஏன்னா செய்பவர் கர்த்தா இறைவன், நான் அவரது கையில் ஒரு கருவி. இந்த எண்ணம் நமக்கு எப்போதும் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவருடைய அருளுக்காக பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை எங்கே பண்ணுறோமோ பிரார்த்தனை செய்பவர்களுக்கு தான் அந்த அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பகவான்கிட்ட எதையும் உலகியல் விஷயங்களை கேட்க வேண்டியதில்லை, ஆனால் அருளுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் சொல்லியிருக்காங்க. அருளுக்கு பக்திக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும். பகவானுக்கு எனக்கு தெரியாதா, பகவானுக்கு தெரியாதா அப்படின்னா அருள் வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். பொருள் வேண்டி செய்வது அவ்வளவு அவசியம் இல்லை. தேவைன்னா அவரே கொடுப்பார், நமக்கு தேவையானதை கொடுப்பார். தூய பக்தி வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? இறைவனிடம் பிரார்த்தனை செய்யணும். அருளுக்காக பிரார்த்தனை பண்ணணும். பர்டிகுலராக 50 வயதை கடந்துட்டா என்ன பண்ணணும்? தேவையற்ற ஆக்டிவிட்டியிலேருந்து மனசை குறைச்சிடணும். அதுதான் 3வது ஸ்டேஜ் லைஃப்பில் வந்து வானப்பிரஸ்தம். அதை பற்றின டீட்டெயில்ஸாக இனிமேல் வரப்போகுது. முதல் ஸ்டேஜ் வேதோ நித்தியம் அதீயதாம்னு அது பிரம்மச்சரியத்தை சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் படித்ததெல்லாம் கிரகஸ்த லைஃப்பில் இருக்கக்கூடியவங்க கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். வானப்பிரஸ்த நிலையில் ஒரு மனுஷன் வரும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், என்ன பண்ண தேவையற்ற விஷயங்களில் போய் மாட்டிக்காமல் வரக்கூடிய கர்மங்களை செய்யணும். புதிதாக நாமளாக எதையும் இழுத்து போட்டுக்க வேண்டாம். அடுத்து வரக்கூடியவங்க அவங்க பார்த்துக்குவாங்க.
நம்ம இல்லைன்னா உலகம் வந்து நாளைக்கே எல்லாம் அழிஞ்சு போய்டும் சொல்ல முடியாது. அது உலகம் இறைவன் திட்டப்படி நடக்கும். அதனால் நம்மளுடைய கடமை வந்து அதிக நேரத்தை பகவானுடைய சிந்தனையில் செலுத்தணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறாரு. அதுக்காகத்தான் நமக்கு பெரியவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி வச்சுருக்கிறாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் போய் பாருங்கள், காமாட்சி அம்மன் கோயில் பாருங்கள், ஸ்ரீரங்கம் கோயில் போய் பாருங்கள், சிதம்பரம் கோயில் போய் பாருங்கள். எதுக்கு அவ்வளோ பெரிய ஆலயங்களை கட்டி வச்சுருக்கிறாங்க மன்னர்கள் எல்லாம்? நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு, இறைவனை தியானம் பண்ணுறதுக்காகத்தான் செய்து வச்சுருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அங்கே போய் உட்காந்து செய்யணும். அல்லது எல்லா நாளும் அங்கே போக முடியலாம், வீட்டில் இருந்தபடியே அதை அங்கே வீட்டில் இருந்தபடி அங்கே பகவானை நினச்சி பழகணும். அதாவது கோ இன்வேர்டு, அதாவது மனுஷை வந்து உள்முகமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார் சுவாமி. பகவான் நம்ம செய்யக்கூடிய பூஜையெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறாரா அப்படின்னா அவருக்கு தேவையில்லை. பகவானுக்கு நம்மக்கிட்ட வந்து எதுவும் தேவையில்லை. அவர் படைத்த உலகத்தில் அவர் படைத்த பூவே பறித்து கொண்டு போய் அவருக்கே கொடுக்குறோம் இல்லையா? பூ நம்மளாக படைத்தோம், அவர் தான் சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்கிறார். அவர் படைத்து எடுத்துக்கொண்டு அவருக்கே கொடுத்துட்றோம். அப்போ அவரை நம்மகிட்ட வந்து எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனால் நமக்கு அவருடைய அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த சடங்குகள்லேயும் சிக்கிடாதன்னு சொல்லுது. இது அற்புதமாக இருக்குது. இந்த இந்து மதம் நமக்கு இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இதை செஞ்சு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஒன்றும் தெரியாதவனுக்கு சடங்குகளை சொல்கிறாங்க. அந்த சடங்குகள் பண்ணி செய்து பழகி அந்த சடங்குகள் செய்வதன் மூலமாக நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ, ஒரு பீரியடில் அதிலிருந்தும் வெளியில் வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வேறு எந்த ரிலீஜன்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதிலிருந்து கூட வெளியில் வா. பல நேரங்களில் எல்லா வேலையும் செய்வோம், வீட்டை கூட்டுவோம், பெருக்குவோம், எல்லா வேலையும் செய்துக்கிட்டே கிடப்போம். ஒரு பெரிய ஒரு முக்கியமான நாள் வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் செய்துட்ருப்போம். 5 நிமிஷம் உட்காந்து இறைநாமம் சொல்லியிருக்க மாட்டோம். எல்லாம் செய்திருப்போம். பட்சணங்கள் செய்கிறது, எல்லாரையும் கூப்பிட்றது, எல்லாம் செய்து நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துருப்போம். ஆனால் என்ன நடந்திருக்காது, எது முக்கியமான பார்ட்டோ அந்த பார்ட்டில் நமக்கு வந்து அது நிறைய பூர்த்தி பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அந்த நாளில் அதிகமாக இறை நாம் சொல்லியிருப்போமா அப்படின்னா சொல்லணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. காரியங்களை செய்யணும். எல்லா காலத்துலேயும் நம்ம வந்து உடல் உழைப்பு செய்துட்ருக்க வேண்டியதில்லை. அடுத்து வரக்கூடிய தலைமுறை அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு என்ன பண்ணிவிடணும், ஆஃப்டர் 50 என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், விட்ரா. இந்த ஆமை இருக்குது, ஆமை என்ன பண்ணணும், ஏதாவது அதுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, யாராவது ஒரு துன்புறுத்த போகிறாங்க அப்படின்னா அந்த 5 அதுக்குடைய கால் இருக்கும், அதில் உடனே உள்ளே இழுத்துக்கும், உள்ளே இழுத்து இந்த ஓட்டுக்குள்ளே உள்ளே பண்ணி மறைச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கத்தியில் வச்சு வெட்டுனா கூட இந்த கால் வெளியில் வராது. அது மாதிரி என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட லைஃப், நம்ம லைஃப்பில் வந்து ஒரு 4 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த 100 வருஷத்தை முதல் 25 வருஷம் சாஸ்திரம் படிக்கணும், அடுத்த 25 வருஷம் இந்த முறையான வாழ்க்கையில் இன்பங்கள் அனுபவிக்கணும், அதுக்கு தான் இல்லறம் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும் பொழுது அதிலிருந்து விலகி இருக்கணும். அதாவது அந்த காலத்தில் விட்டுட்டு அப்படியே காட்டுக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி அப்படி போக முடியாது. வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணணும், அதிகமான நேரம் இறை சிந்தனையில் இருக்க பழகணும். அதுக்கு சங்கராச்சாரியர் நமக்கு சில வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறார். அதாவது உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறைச்சிக்கணும். காலையில் எழுந்த உடனே இருக்கிற நியூஸ் பேப்பரெல்லாம் வரிசையாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. பல நேரங்களில் என்னாச்சு, வயது ஆயிடுச்சுன்னா இறைநாமம் சொல்லி பழகாதவர்களுக்கு எப்படி தான் பொழுது போகிறது? அப்போ என்ன பண்ணுறது, தேவையற்ற விஷயம். அந்த நியூஸ் பேப்பரில் என்ன இறைநாமத்தை பற்றி சொல்லியிருப்பாங்களா? என்ன தேவையில்லாத அதெல்லாம் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கும். அதனால் அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இறை நாமத்தை சொல்லக்கூடிய மகான்கள் எழுதின புஸ்தகங்களை படிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது நிலையான அமைதி வேணுமா, மனசாந்தி வேணுமா, இதிலேருந்து விலகிடு. சுருக்கமாக அப்படி புரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணும், உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருங்க. பகவான் யாரும் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. யார் எதில் வேணுமான்னு போகலாம். இப்போ நிலையான சாந்தி அமைதி வேணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம வந்து விலகி இருக்க நல்லது அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா,
அக வழிபாடு. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். புற வழிபாடு நம்ம செய்திருவோம், வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணுவோம், பூஜைக்குரிய பொருட்கள்லாம் சேகரித்து உட்காந்து அது முறைப்படி சிஸ்டமேட்டிக்காக மந்திரங்கள்லாம் சொல்லி புஷ்பம் போட்டு எல்லாம் செய்கிறது புற வழிபாடு. இது ஒரு பீரியட் வரும்பொழுது எல்லாம் போய் எல்லா பொருட்களையும் சேகரித்து செய்து பெரிய பெரிய யாகங்கள் பண்ணுறதெல்லாம் முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதையே செய்யணும். அதை எப்படி செய்யணும்? அக வழிபாடு நெஞ்சத்தில் பண்ணணும், மனசுக்குள்ளே பண்ணணும். என்ன சொல்கிறார் தெரியுமா? நெஞ்சகமே கோயில். ஒரு மகான் சொல்கிறார், நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. யார் சொல்லியிருக்காரு? தாயுமானவர். இந்த பூஜைக்கு செலவே கிடையாது, ஒரு பைசா செலவு கிடையாது. நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. இது போன்ற பூஜையை நம்ம செய்து பழகணும். நம்முடைய அதிகமான நேரம் அக வழிபாட்டில் போகணும். கோ இன்வேர்டு, உள்முகம் நோக்கி போகணும். அதாவது உள்ளத்தில் இறைவனை எழுந்தருள பண்ணணும். ஒரு முறை என்னாச்சு, காஞ்சிபுரத்தில் ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஒரு பெரிய கோவில் கட்டியிருந்தான். கோவில் கட்டிட்டு அவன் ரொம்ப சிவபெருமானுக்கு ஒரு பிரியமான ஒரு பக்தன். சிவனுக்கு ஒரு கோவில் கட்டிட்டான். சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அன்றைக்கி கும்பாபிஷேகம் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான், பகவானே உங்களுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கிறேன், நீங்கள் தான் அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நாளை சொல்லி பெயிண்டிகிட்டு இருக்கான். இப்போ பகவான் அவனோட கனவுல சொல்கிறார், இல்லை எனக்கு ரொம்ப பிஸியான அந்த நாளில் வேறொரு ஆள் எனக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு டேட்டு கொடுத்துட்டாரு, அதனால் நீ வேறொரு நாளில் வச்சுக்கோ, அந்த நாளில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். பகவான் அந்த அரசன் பார்க்குறான், என்னது எல்லா உயிர்களுக்கும் படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய பகவானுக்கு எனக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு போகும் நேரம் இல்லையா? அப்போ என்னை விட உயர்ந்த பக்தன் யார் இருக்கா? நான் இந்த நாட்டினுடைய அரசன், இவ்வளோ பொருள் செலவு பண்ணி பகவானுக்கு கோயில் கட்டியிருக்கிறேன். இப்போ என்னை விட பெரிய அளவில் பெரிய கோயில் கட்டிக்கிறான் இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறான்னா, அதை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக யார் எங்கே போய் அந்த பகவான் ஒரு டைரெக்ஷன் காமிக்கிறார், அங்கே ஒருத்தன் கட்டியிருக்கிறான், அங்கே போய் பாருங்கிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு. அந்த ஊர் எந்த ஊர்? திருநின்ற ஊர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருநின்ற ஊரில் பூசலார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு. அவர் எனக்கு அந்த டேட்டில் எனக்கு வர சொல்லியிருக்கார். நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டாரு பகவான். அங்கே போய் பார்த்து பூசலார் யாருன்னு கேட்டால் யாருன்னு தெரியலைங்கிறாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பெரிய கோயிலே காணோம். என்னது கோயிலையும் காணோம், யார் கோயில் கட்டிக்கிறாங்க அந்த ஆளையும் காணோம், தேடி தேடி பார்க்குறாரு. பூசலாருன்னு கேட்டு அறுபத்து மாடி மேய்க்கிறேன் சொன்னான். பூசலாரா? நான் அங்கே உட்காந்துருக்கிறது பாரு, அங்கே உட்காந்துருக்கு பாரு, அதுதான் பூசலாரு. அமைதியாக ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, பகவானுக்கு நீ ஏதோ பெரிய கோயில் கட்டியிருக்கிறியாமே, அன்னைக்கு நீ கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பகவான் என்னுடைய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது, அவன் மனசுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டியிருந்தான். மனசுக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டி மனசுக்குள்ளேயே அந்த கோயிலுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளாக செய்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த கும்பாபிஷேகத்துக்கு அவனும் பிரார்த்தனை பண்ணுறான். உன்னுடைய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு. அப்போ பாருங்கள், பொருள் செலவு பண்ணி செய்யக்கூடிய இந்த புற வழிபாட்டை விட அக வழிபாட்டுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுவும் தேவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. இதுலேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு நம்ம மேலே போகணும். பிரைமரியிலே இருந்துடக்கூடாது. பிரைமரி குழந்தைங்க என்ன பண்ணும், பாஸ் பண்ணிட்டா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக நம்முடைய இந்து மதம் சொல்லி கொடுக்குது. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மேலே போகணும். ஆனால் எதுவும் குறை கிடையாது, எதுவும் தாழ்ந்தது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். உடனே மற்றவங்ககிட்ட போயிட்டு அதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகாது அப்படிங்கலாம் சொல்லக்கூடாது. அதாவது அப்படி சொல்லக்கூடாது. அதாவது எல்லாருக்கும் தேவை, யாருக்கு எந்த நிலையில் இருக்கிறோமோ புரிஞ்சுக்கிட்டோமோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தான் அவருக்கு அந்த பக்தருக்கு புரிஞ்சது, நம்ம செஞ்சுருக்கக்கூடிய வழிபாடு எவ்வளோ உன்னதமான வழிபாடு. அதைத்தான் சங்கராச்சாரியங்க என்ன சொல்கிறார், அக வழிபாட்டுக்கு வாங்க. நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம்,
அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ளவாராய் பராபரமே. அப்படி ஒரு நிலைக்கு நம்ம போகணும். அருணகிரிநாதர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் ஒரு முறை சொல்கிறார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட்ட ஜகட்ட மூடம் மட்டி அப்படின்னு சொல்கிறார். திருப்புகழில் வரக்கூடிய ஒரு செய்யுள். சரண கமலாலயம் என்னது? அது பகவானுடைய திருப்பாதங்கள். இந்த திருப்பாதங்களில் எவ்வளோ நேரம் தியானம் பண்ண முடியல அவரால்? அரை நிமிஷம். யாருக்கு? அருணகிரிநாதருக்கு. நமக்கு யோசித்து பார்த்துங்க. அரை நிமிஷம் கூட என் மனசு உன்னுடைய பகவானே உன்னுடைய பாதத்தில் நிலையாக நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசை திட்டுறாரு. மூட மட்டி அப்படின்னு சொல்கிறாரு. யாரும் வெளியில் இருக்கவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்? வெளியில் இருக்கிறவங்கள திட்டிடுவோம். இவர் நாள் நடந்து போச்சு, அவர் நாள் நடந்து போச்சு, இவர்னால தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம குற்றங்குறைகளை என்ன பண்ணிவிடுவோம்? அடுத்தவரிடம் பார்த்து பழகி இருக்கிறோம். பகவான் தரிசனம் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க? குற்றங்குறைகளை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. குற்றங்குறைகள் எனக்குள்ளே தான் இருக்குது, என் மனசு தான் ப்ளே பண்ணுது, என் மனசு தான் இறைவனை சிந்திக்க விடாமல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மனசை தான் திட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? மூடம் மட்டி. ஒன்று இந்த அரை நிமிஷம் கூட பகவானை சிந்தனை பண்ண விடாமல் தடுக்கிறியே, இது உனக்கு சரியானு கேட்குறார். தன் மனசை பார்த்து கேட்குறார். இதெல்லாம் ஆன்மீக சாதகர்கள் நம்ம பயிற்சியில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ சொல்லுங்கள், தமிழ் இப்போ சம்ஸ்கிருதம் படித்தா தான் இறைவனை சிந்திக்க முடியுமா? தமிழ் வேதத்தில் எவ்வளோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அருணகிரிநாதர் எளிமையாக திருப்புகளில் எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நாமளும் படிக்கணும், அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கணும். இப்போ வீட்டில் தினசரி பாராயணம் இருந்துச்சுன்னா சின்ன குழந்தைகள், நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களை தினசரி அதை காதில் கேட்பாங்க. கேட்க கேட்க அவர்கள் மனதிலும் அது பதியும். அப்போ இயல்பாகவே பக்தி சூழ்நிலை அந்த குடும்பத்தில் நிலவும். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ஒரு பாடல் வருது. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். அடுத்தது என்னது? ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். சொல்லிக்கிட்டே போகலாம். அது நமக்கு தேவையான பாயிண்ட் வந்துடுச்சு. என்னது? ஏற்றாய் அடிக்கே சரண கமலாலயத்தை. அருணகிரிநாதர் சொன்ன அதே விஷயம். ஏற்றாய் அடிக்கே உன் திருப்பாதத்தில் இரவும் பகலும் 24/7 இரவும் பகலும் எப்போதும் உன்னை நினைந்திருப்பேன். மகான்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன சொல்கிறாங்க? நம்மளை பகவானிடத்தில் மனசவையின்னு சொல்கிறாங்க. அவர்கள் சொல்லிக்கக்கூடிய முறை தான் வித்தியாசப்படுது, டீச்சிங். ஆனால் டீச்சிங் அந்த பொருள் ஒன்று தான். இரவும் பகலும் எப்பொழுதும் இறைவனை சிந்திச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அடியார் நமக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு மகான் இருக்கார், சுந்தரர்னு சொல்லிட்டு. அவர் ஒரு பாடலில் என்ன சொல்கிறார் தெரியுமா? பித்தா பெருசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. நான் எப்போதும் ஒன்று நினச்சிட்ருக்கேன். எங்கே நினச்சிட்ருக்கேன்? மனசில் நினச்சிட்ருக்கிறேன். பூசலான் நாயனார் செய்தார். அதே தான் இங்கே சொல்கிறார். அதாவது பிறைசூடிய பித்தனே பெருமானே உன்னை நான் மறவாமல் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறேன். இதைத்தான் சாரதாமாவும் சொல்கிறாங்க. எல்லா வேலையும் செய்யுங்க, எல்லா காரியங்களையும் செய்யுங்க, மனதில் இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே செய்யுங்க. என்ன வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? எல்லாரும் சொல்லக்கூடியது ஒரே கருத்து. நம்மளை இறைவனை நோக்கி கொண்டு போகிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். சுவாமி, இவ்வளவு தூரம் அந்த கடவுள் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அதனால என்ன அப்படி பெரிய லாபம் இருக்குது?
கேள்வி வரும் இல்லையா இயல்பா. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலில் போய் ஒரு விஷயத்தை சாப்பிட்றோன்னா எனக்கு இன்பமாக தெரியுது, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டால் நல்லா தெரியுது, உடனே ஒரு செல்ஃபி எடுக்கிறோம், எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸில் போட்டுவிடுவோம். இதெல்லாம் எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த பகவானை தியானம் பண்ண சொல்கிறீங்களே, அதில் என்ன எங்களுக்கு பெருசாக இன்பம் வந்துட போகுது? இயல்பாக வரக்கூடிய கேள்வி. அப்போ மகான்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, பகவானை செஞ்சால், பகவானை தியானம் பண்ணால் உடல் பற்று குறையும். முதல் விஷயம், இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய போகக்கூடிய மனசு, அந்த உடல் பற்று குறையும். அடுத்தது விவேக புத்தி நமக்கு வரும். விவேக புத்தி என்பது என்ன? எது நிலையானது, எது நிலையற்றது, இதை பற்றின ஒரு ஆராய்ச்சி நமக்குள்ளே வரும்பொழுது நம்மக்கிட்ட வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தட்டும், இது தேவையா தேவையில்லையா, இதை சிந்தனை பண்ணுறவன் தேவையில்லாத விஷயத்தை தொடவே மாட்டான். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடர், அவருடைய பிறந்தநாள் போன வாரம் பார்த்தோம், சுவாமி பிரம்மானந்தர். ஒரு நாள் என்னாச்சு, அதை போன வாரமும் சொல்லியிருக்கேன் இந்த கருத்து. ஒரு நாள் என்னாச்சு, அவர் வர்ற வழியில் ஒரு ரூபாய் நாணயம் கிடந்துச்சு. அவர் என்ன பண்ணார், எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தர் கொடுத்துட்டு வந்துட்டார். யாரோ ஒருத்தர் தொலைச்சிட்டு போயிட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டார். ராமகிருஷ்ணர்கிட்ட சொன்னார், வழியில் ஒரு நாணயம் கிடந்துச்சு, அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. நம்மளும் தான் சந்தோஷப்பட்டிருப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? அது உன்னுடைய பொருளா? இல்லை. உன்னுடைய பொருள் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எதுக்காக அதை கை வச்ச? எது நமக்கு சொந்தம் இல்லாததோ அதை தொடக்கூடாது. எவ்வளோ பெரிய உபதேசம் அது! உங்கள் உழைப்பில் வந்த பொருளாக அதை வச்சுக்கணும். நம்ம உழைப்பு இல்லாத எந்த ஒரு பொருளாக இலவசமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எதையும் வாங்கக்கூடாது. எந்த பொருளும் இலவசமாக கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கிறது. அதனால் எதையும் இலவசமாக வாங்கக்கூடாது. அதனால் இறைவன் நம் மனசில் போகணும் அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் விலகி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. பகவானை தியானம் பண்ணுனா நிறைய நன்மைகள் இருக்குது. முதல் விஷயம், மனம் ஒருமுகப்படும். மனம் ஸ்கேட்டர்டு மைண்டாக இருக்கிறது என்ன பண்ணணும்? ஒருமுகப்படும். ரெண்டாவது விஷயம், மனம் விரிந்து பரவும். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான், என்னுடைய வீடு, என் குழந்தைகள், என்னுடைய சொத்து, என்னுடைய சொந்தம் பந்தம், இப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறது பதிலாக இந்த உலகம் அனைத்தையும் என் குடும்பமாக பார்க்கணும். அதான் வசுதைவ குடும்பகம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உலகம் முழுவதும் என் குடும்பமாக பார்க்கும் பொழுது, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஜீவனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அது என்ன பாதிக்கணும்? உலகத்தில் யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுவாங்கன்னா அவர்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணணும். சர்வே பவந்து சுக்கினாஹா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் நல்லா இருக்கணும் எந்த பிரேயர் இந்த சொல்லிக் கொடுக்கல, எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த எல்லாருக்குள்ளே நாமல் அடக்கம். தனியாக போய் நமக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டியதில்லை. இந்த சர்வே பவந்துக்குள்ள நானும் அடக்கம், என் குடும்பமும் அடக்கம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அடக்கம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்படி இறைவனை தியானம் பண்ணும் பொழுது மனம் ஒருமுகப்படுகிறது, மனம் விஷாலமாகிறது. குறுகிய வட்டத்திலிருந்து மனம் விஷாலமாக வருகிறது. விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் ஒரு நாமம் இருக்கிறது, நமோஸ்வனந்தாய சகஸ்ரமூர்த்தயே சகஸ்ரபாதாட்சி சிரோருபாகவே சகஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சகஸ்ரகோட்டி யுகதாரிணே நமஹ. விஷ்ணு சகஸ்ரநாமம் முடியும் போது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அதுக்கடுத்து வரக்கூடிய ஸ்லோகம் இது பிரம்மோவாச்ச அப்படின்னு வரும். அப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன பொருள் வருது? எல்லாமே சகஸ்ரம், இறைவனை விரிஞ்சு பறந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கறது. 1000 வடிவங்கள், 1000 பாதங்கள், 1000 கண்கள், தலைகள், கைகள், எப்படி சொல்லி அப்படி இறைவனை பார்க்கறது. இதே தான் பகவத்கீதையில் 11th சாப்டரில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யாருக்கு காட்டினார்? அர்ஜுனனுக்கு காட்டினார். என்ன காட்டினார்? விஸ்வரூப தரிசனம். அப்படி இறைவனை எங்கும் நிறைந்தவராக பார்க்கும் பொழுது மனம் விஷாலம் அடைகிறது.
குறுகிய வட்டத்திலிருந்து மனம் விஷாலப்படுகிறது. மற்றவர்களுக்காக நம்ம ப்ரே பண்ணணும், மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். நம்ம மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணால் யாராவது ஒருத்தர் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது அவர்கள் நமக்கும் செய்வார்கள். எந்த ஒரு காரியமும் வீணாக போகாது. நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வீணாக போகாது. நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் மனசுக்குள்ள சர்வே பவந்து சுக்கினா சொல்லிக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன, இந்த பர்டிகுலர் இந்த 10th உபதேசத்தில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? கோ இன்வேர்டு. என்ன பண்ணுறாரு? உள்முகமாக போ. ஸ்ரீராமகிருஷ்ணர் இதே கருத்தை சொல்லுவார். அதாவது மேலே மிதந்துட்டு இருந்தால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது, ஆழ்ந்து மூழ்கு. அமுதமொழிகளில் இருக்குது, ஆழ்ந்து மூழ்கு, டைவ் டீப். கீழே போனால் தான் உங்களுக்கு ரத்தினங்கள்லாம் கிடைக்கும், மேலே சர்ஃபேஸில் மிதந்துட்டு தான் ஒன்றும் கிடைக்காது. அதே கருத்தை தான் நமக்கு புரிகிற மாதிரி அவர் ராமகிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறார். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. பகவானை ஒருமுகமாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது மனம் ஒருமுகப்படும். பகவானை எங்கும் நிறைந்தவராக பார்க்கும் பொழுது மனம் விஷாலம் அடையும். இது புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எங்கும் நிறைந்தவராக பார்க்குறது தான் அங்கே சிதம்பரத்தில் ரகசியமாக காட்டுறாங்க. என்னது சிதம்பர ரகசியம்? தீபாராதனை யாரு காமிக்கிறாங்க? ஆகாயத்துக்கு தான் காமிக்கிறாங்க. இறைவன் எங்கும் நிறைஞ்சிருக்கிறார். நம்ம மற்ற கோயில்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கருவறை இருக்கும், அவங்களுக்கு சின்ன ஒரு மூர்த்தி இருப்பார், அவருக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது மனசை ஒருமுகப்படுத்துறது, அது மனசை விஷாலப்படுத்துறது. இந்த பாரத நாட்டில் சனாதன தர்மத்தில் எவ்வளோ விஷயங்கள் அற்புதமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கவனத்தில் வைக்க நம்ம கோயில்களுக்கு போகும் பொழுது இவ்வளவு விஷயங்களை, அறிவியல் பூர்வமான விஷயங்களை இன்றைக்கும் நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது. இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு வரக்கூடிய அந்த சந்ததிகளுக்கு இது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரிஷிகள் முனிகள் எவ்வளோ அற்புதமாக அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்குறோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஒருமுகமாக தியானம் பண்ணும்போது, ஒரு மூர்த்தியை பார்க்கும்பொழுது மனம் ஒருமுகப்படுது. பகவானை எங்கும் நிறைந்தவராக பார்க்கும் பொழுது மனம் விஷாலம் அடைகிறது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. பகவானை நான் எப்படித்தான் பிரார்த்தனை பண்ணுறது? என்னான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது? அவர் தான் வானமாக இருக்கார், வழியாக இருக்கார், ஒளியாக இருக்கார், ஊனாக இருக்கார், உயிராகவும் இருக்கார், உண்மையாக இருக்கார், அது இல்லாமல் இருக்கிறார், இந்த உலகத்தை ரட்சிக்கிறவராக இருக்கார், கோன் அரசனாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நான் என்னான்னு சொல்லி அவரை வாழ்த்துவேன்? யார் சொல்கிறாரு? மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் இருக்கு. இப்படி மகான்கள் பாருங்க, சில நாயன்மார்கள் மனசுக்குள்ளே தியானம் பண்ண சொன்னாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார்? நான் எப்போதும் மனசுலேயே நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னார். இன்னொருத்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அதுக்கு அந்த பக்தி எப்படி செய்யணுமா? சும்மா வெறுமனே மெக்கானிக்கில் செஞ்சிடக்கூடாதான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த நாயன்மார் எப்படி சொல்லி கொடுக்குறாரு? என்ன பண்ணுறாரு? இப்படியெல்லாம் நிறைஞ்சிருக்கிற பகவானை உனக்கு நான் என்ன பேரை சொல்லி உனக்கு பூஜை பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. இவ்வளோ விஷயங்கள் நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்குது. மனுஷன் நினச்சிட்டு இருக்கிறான் நான் தான் எல்லாம் செய்கிறேன்னுட்டு நினைக்கும் பொழுது தான் அகங்காரம் வருது. இப்போ இது எதுவுமே நான் செய்யலை, அந்த இறை சக்தி எனக்கு பின்னாடி கூடிய அந்த சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு யார் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், அந்த ஒரு சக்தி தான் அதை நடத்துது, அவருடைய கையில் ஒரு கருவி நான் அப்படிங்கன்னு பார்க்கணும். அதாவது இந்த பொம்மலாட்டம் நடக்கும், இந்த பொம்மையெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து கைத்தட்டே இருப்பாங்க. பொம்மை டான்ஸ் ஆடும், அவர் சொல்கிறபடியெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கோம். குழந்தைங்க நினைக்கும் இந்த பொம்மை இந்த யார் செய்கிறாங்களோ சொல்கிறபடி கேட்குதுன்னு நினைக்கும். இல்லை, அதுக்கு பின்னாடி கம்பியை கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அப்படி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது காட்சிக்கு தெரியாது. அதாவது அதுதான் இறைவன் நமக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு, நமக்கு இயக்குவது அந்த இறைவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பசுமாடு கட்டி வச்சுட்டு போயிடுவான் தோட்டக்காரன். பசுமாடு நினைக்கும் நம்ம எங்கெல்லாம் போகலாம், எங்கே அந்த காடு புறம் போகலான்னு நினச்சிட்டு வேகமாக போகும். கழுத்தில் கயிறு கட்டியிருப்பான், அந்த வேற எங்கோ இடத்துல
ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, மரத்தில் கட்டி வச்சுருப்பான். அது வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கப்புறமா அது போக முடியாது. அப்போ தான் அந்த பசுமாடு புரியும், இல்லை எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த இடம் முழுவதும் அது ஒழுங்காக அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா அவனே அதை அவிழ்த்து வேறொரு இடத்துல கட்டிட்டு போயிடுவான். நம்ம வாழ்க்கையிலையும் பகவான் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கொடுத்துருக்காரு இந்த ஜீவனை வந்திருக்கிறோம், நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னா அடுத்த வாய்ப்பையும் கொடுப்பாரு. சின்ன உதாரணம், கிராமத்தில் அன்றாடம் நான் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு, பசுமாடை கட்டி வச்சிருக்கிறான், ஒழுங்காக அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா கரெக்டான நேரத்தில் அவனே எடுத்து இன்னொரு இடத்துல கட்டி வச்சுருவான். ஏன்னா அது கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திடுச்சு, இன்னும் கொஞ்சம் அடுத்த வாய்ப்பு கொடுப்பான். அதனால் என்ன பண்ணும், அது இன்னொரு இடத்துல நிறையா பொருட்களை சாப்பிட முடியும். ஆனால் எந்த மாடு அப்படியெல்லாம் செய்யாமல் என்ன பண்ணும், சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒழுங்காக சாப்பிடாது, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாட்டை அவன் அழுத்து வைக்கவே மாட்டான், அங்கேயே தான் இருக்கும் நாள் முழுவதும். வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கார் பகவான், சரியாக பயன்படுத்திட்டோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். எவ்வளோ பெரிய தத்துவங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது. அந்த ஒரு மனநிலையோடு இந்த உலகத்தில் பார்க்கணும், அன்றாட நடக்கக்கூடிய செயல்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. யார் சொல்லியிருக்கார்? திருவள்ளுவர். அந்த பகவானை தியானம் பண்ணாதவனுக்கு அவனுடைய மனக்கவலையை மாற்றுவது என்பது முடியாது அப்படிங்கிறார். கடவுள் என்பவர் ஒப்பு உயர்வு இல்லாதவர், அவருக்கு சமமாக யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்களோட துன்பமெல்லாம் விலகி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பகவதக திருடா பக்தி ஆதீயதா. என்ன பண்ணணும்? இறைவனிடம் இடையறாத பக்தி செலுத்த வேண்டும். எப்படி பண்ணணும்? உள்ளம் உருகி பிரார்த்தனை பண்ணணும். அப்படி செஞ்சோம்னா நிச்சயமாக விடுதலை உண்டு. எப்படி? குரு வாக்கியத்தில் நம்பிக்கை வைக்கணும், சாஸ்திர வாக்கியத்தில் நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா. குரு சொல்லக்கூடிய அந்த வழிமுறையிலையும் சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையிலையும் நம்பிக்கை வச்சு அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ரத்தையோடு செய்யும் பொழுது எல்லாம் நடக்கும். கர்மனா ஜாயத்தே பக்திஹி, கர்மனா ஜாயத்தே பக்திஹி பக்தியா ஞானம் பிரஜாயத்தே. முதல்ல என்ன செய்யுது? வேலை நமக்கு அன்றாட கடமைகள் இருக்குல்ல, யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ அந்த காரியங்களை இந்த சங்கராச்சாரியர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? எப்படி செய்யணும்? காரியங்களை செய்யணும், இறைவனுக்கு பூஜையாக செய்யணும், ஐஸ்வர்ய அர்ப்பணமாக பண்ணணும், உலகில் ஆசை இல்லாமல் செய்யணும். இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த காரியமே, அந்த செயலே என்ன ஆகும்? ஞானத்தை கொடுக்கும். கர்மனா ஜாயத்தே பக்திஹி பக்தியா ஞானம் பிரஜாயத்தே. பக்தி முதிர்ந்தால் அது ஞானமாக மாறுகிறது. ஞானாத் பிரஜாயத்தே முக்திஹி. எப்போ ஞானம் நமக்கு வருதோ அப்போ தான் இந்த எது நிலையானது எது நிலையற்றது என்ற விவேக புத்தி நமக்கு வருதோ அப்போ தான் விடுதலை, முக்திஹி. இத்தி சாஸ்திரேஷு நிச்சயா அப்படின்னு சொல்லுது. எங்கே சொல்லியிருக்கு? சிவபுராணம். இவ்வளோ நம்முடைய சாஸ்திரங்களில் இவ்வளோ கடல் மாதிரி நமக்கு அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். 10வது உபதேசம் என்ன உபதேசம் சொல்லி கொடுத்துருக்காங்க? பகவதக திருடா பக்தி ஆதீயதாம். பகவான்கிட்ட இடையறாத பக்தி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடுத்த உபதேசம் அடுத்த வாரம். சரி, இந்த வாரத்தில் 2 நாள் நான் ஊரில் இல்லை. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும். வெள்ளிக்கிழமை காலையில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மிஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்மளோட மிஷனோட பிரான்ச் விழுப்புரத்தில் இருக்குது. அந்த ஸ்கூலில் 43வது பள்ளியினுடைய ஆண்டு விழா, அதற்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிருந்தேன். வெள்ளிக்கிழமை காலையில் புறப்பட்டு மத்தியானம் போயிட்டு அந்த பள்ளியில் ஒரு 1600 ஸ்டூடெண்ட்டு படிக்கிறாங்க. அங்கே புக் ஃபேரும் போட்டிருந்தோம். குழந்தைகளுக்கு அவ்வளோ தூரத்தில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த ராமகிருஷ்ண இலக்கியங்கள், வேதாந்த இலக்கியங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக புக் ஃபேரும் போட்டிருந்தோம். 2 நாளும் இந்த குழந்தைகள் எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்தாங்க. நிறைய புஸ்தகங்களும் அவங்களும் வாங்கிட்டு போனாங்க. அந்த கருத்துக்களும் வெளியில் போகுது.
அப்போ அங்கே நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அங்கே நம்ம மடத்துக்கு ஒரு 3 ஸ்கூல் இருக்குது. ஒரு விஷயம் அங்கே கவனித்தேன். ஒரு காலத்தில் பெண்கள் வேதம் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிலை இருந்துச்சு. பள்ளிக்கூடத்துக்கே போகக்கூடாது. இது சாரதாம்மா லைஃப்பில் இருக்குது. யாரெல்லாம் சாரதாம்மா லைஃப் படிச்சிருக்கீங்களோ இதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒருத்தர் ஹிருதயன்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு சேவை பண்ணவர். அவர் பார்க்குறாரு ஒரு நாள் சாரதாம்மா ரூமில் ஒரு சின்ன ஒரு புஸ்தகம் இருக்குது. அரிச்சுவடி எழுதுறது, அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அவர் பார்த்துட்டு அதை தூக்கி போட்டார். பெண்களுக்கெல்லாம் எதுக்கு படிப்பு? அப்படி ஒரு நிலை 1800 இருந்துச்சு. பெண்கள் படிக்கக்கூடாது. ஆனால் நம்ம பெண்கள்லாம் ஆதிகாலத்து பெண்கள் வேதம் படித்தவங்க, சாஸ்திரத்தில் முறையாக பாதித்தவர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நிலையை திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ஆசிரமத்தில். நான் அதை பார்க்குறேன். பெண் குழந்தைகள் எவ்வளோ அழகாக வேத மந்திரங்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத கவனிச்சேங்க. வேத மந்திரங்களை பெண் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பர்டிகுலராக இவங்க நல்லா பிக்கப் பண்ணிடுறாங்க. பெண் குழந்தைகள் வேத மந்திரங்கள் சொல்கிறாங்க, அழகாக பஜனை பாடுறாங்க. இந்த ஒரு நிகழ்வை கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே பார்த்தேன். அப்போ நாரி சக்தி அங்கே எப்படி வெளிப்படுது, பெண்களிடம் எவ்வளோ சக்தி இருக்குது, அது எப்படி வெளிப்படுது, அவர்களும் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அங்கே பார்க்குறேன். இப்போ இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடக்குது. 2 நாள் அங்கே இருந்துட்டு நேற்று ப்ரோக்ராமில் முடிச்சுட்டு இன்றைக்கி காலைல 9 மணிக்கு தான் சேர்ந்தேன். இது போயிட்டு வந்த விஷயம். இன்றைக்கி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடர்களில் ஒருத்தருடைய பிறந்த நாள். யார் அவர்? ஸ்ரீமத் சுவாமி அத்புதானந்தர். அற்புதம், ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கண்ட அற்புதம். அவருக்கு இயற்பெயர் லாட்டு மகாராஜ்னு பேர். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு 16 பேர் நேரடி சீடர்கள். அதில் சில பேர் பெரிய இன்ஜினியர் வந்திருக்கிறாங்க, பெரிய கிராஜுவேட்ஸ் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவங்க இருந்தாங்க, ஏழைகள் இருந்தாங்க. இவர் ஏழை குடும்பத்தில் வந்தவர். ரொம்ப ஏழைன்னா பரம ஏழை. அடுத்த வேலைக்கு சோத்துக்கு வழி கிடையாது, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது. அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர். இவர் பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் இவருக்கு சொல்லி கொடுத்தாருன்னா பார்த்துங்களேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் எந்த ஸ்கூலுக்கு போனார்? அவர் முயற்சி பண்ணுறார், இவனுக்கு எப்படியாவது ஏபிசிடியாக சொல்லி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸ்லேட்டு எடுத்து அந்த காலத்தில் கரிக்கூட்டு இதில் தான் எழுதணும். அதை வச்சு பெங்காலி ஆல்ஃபபெட்டை இவனுக்கு எப்படியாவது சொல்லிக் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி சொல்லிக் கொடுக்குறாரு. ரொம்ப நாள் கிளாஸுக்கு போயிட்டுருக்குது. குரு சொல்லிக் கொடுக்குறாரு. சைடன் எவ்வளோ தான் சொல்லிக் கொடுத்தாலும் இவருக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் போக மாட்டேங்குது. இவர் பீகாரில் பிறந்தவர், பிகாரி. இவர் ஒருத்தர் தான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து, அதர் ஸ்டேட்லேருந்து வந்த சீடர் ஒருத்தர். மீதி எல்லாருமே வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தவங்க. இவர் பீகார்லேருந்து பிறந்து வந்தவர். அப்போ இவருக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் போகலை. ஒரு கட்டத்தில் பார்த்தா ஸ்ரீராமகிருஷ்ணர், உனக்கு சொல்லிக் கொடுத்தானா எனக்கு தெரிஞ்ச ஆனாவனான்னு மறந்து போயிடும், இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டார். அப்போ அவ்வளோ முயற்சி பண்ணுறாரு அந்த சீடருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அப்புறம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கண்ட அற்புதம். ராமகிருஷ்ணர்கிட்ட வந்த சீடர்களிலேயே முதலில் வந்தவர் இவர்தான். எப்போ வந்தார்? 1879 வந்துட்டார். முதல்ல வந்தவர். பீகாரில் பிறந்தார். அப்பா அம்மாலாம் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. கூட யாரும் கிடையாது. யாரோ ஒருத்தர் உறவுக்காரரை கூப்பிட்டு கல்கட்டாவில் விட்டுட்டார். கல்கட்டாவில் போய் ஒரு டாக்டர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தார். இந்த டாக்டர் ராமகிருஷ்ணனுடைய பரம பக்தர். எப்படி லிங்க் ஆகுது பாருங்கள். எங்கேயோ பிறந்த பீகாரில் பிறந்த ஒரு சிறுவன் எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளுக்கு பாத்திரமாகிறான்னு பாருங்கள். அவர் கல்கட்டாவை கூட்டிகிட்டு வந்தார். எங்கேயாவது விட்டுருக்கலாம் இல்லையா? அவர் கரெக்டாக கொண்டு இந்த ராமகிருஷ்ணன் பக்தருடைய வீட்டில் கொண்டே விடுறார். விட்டுட்டு அங்கே வீட்டில் என்ன வேலை தெரியுமா? அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும். சாயந்தரம் ஆனால் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். வீட்டில் அம்மாவுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதாவது உதவிகரமாக இருக்கணும். இவ்வளோதான் வேலை. அப்போ அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ ராமகிருஷ்ணனுடைய அந்த எஜமானன் யார்? அந்த லாட்டு மகாராஜோடைய எஜமானன் ராமகிருஷ்ணனுடைய பக்தர். அடிக்கடி ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்க்குறதுக்கு போவார். குடும்பத்தோடு போவாங்க. போயிட்டு கதையெல்லாம் சொல்லுவார். இன்றைக்கி ராமகிருஷ்ணரை பார்க்க போனோம், அப்போ ராமகிருஷ்ணர் இந்த விஷயங்கள்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்ல அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். கேட்க நானும் அவரை பார்க்கணும். என்ன ஒரு தடவை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, சின்ன பையன் தானே, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த முறை போகும்பொழுது இவரையும் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கேயே ஐக்கியமாயிட்டார். கூட்டிகிட்டு போய் ஸ்ரீராமகிருஷ்ணன்கிட்ட போய் பார்க்குறாரு.
ஸ்ரீராமகிருஷ்ணரோட முகத்தை பார்க்குறாரு, ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன விஷயங்களை கேட்குறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உடம்பு தான் இங்கே இருக்குது, மனசு பூரா அங்கே தான் இருக்குது. நான் எப்போ திரும்ப தட்சிணேஸ்வரம் போவேன், எப்போ ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்ப்பேன், மனசு பூரா அங்கே தான் இருக்குது. அப்போ நான் அங்கேயே போட்டுவிடுங்க, நான் அங்கேயே போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு நாள் வந்து சொல்கிறார், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொன்னார், உனக்கு சம்பளம் கொடுக்குறவாம நீ எனக்கு வேலை பார்ப்பியா, யார் உனக்கு சம்பளம் கொடுக்குறான்னு அவங்ககிட்ட போய் வேலை பார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் என்னாச்சு, மனசெல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது. மனம் உள்முகப்படணும். பகவத்தக பக்தி திருடக ஆதீயத்தா. மனம் உள்முகப்பட்டுச்சுன்னா வெளியில் போகாது, வெளியில் இன்பத்தை தேடி போகாது. அப்போ என்னாச்சு இவருக்கு, எப்போ நான் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்ப்பேன். இப்போ ஒரு முறை கல்கத்தாவுக்கு வர்றாரு, ராமகிருஷ்ணரை பார்க்குறதுக்கு தட்சிணேஸ்வர் வர்றாரு. அப்போ சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு. ராமகிருஷ்ணர் சொன்னார், நீ போயிட்டு காளி கோயில் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வா. ஏன்னா அவருக்கு ராமகிருஷ்ணருக்கு கோயில் பிரசாதம் கொஞ்சம் கொடுப்பாங்க, அவர் சாப்பிட்டுக்குவார், அவ்வளோதான் அவருக்கு வரும். இப்போ ரெண்டாவது ஆள் கொடுக்க முடியாது. நீ போயிட்டு கோயில் பிரசாதம் எல்லாம் பக்தர்களுக்கு போடுவாங்க, நீ போய் சாப்பிட்டுவான்னு சொல்கிறார். நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பிரசாதம் வரும்ல, அதில் எனக்கு கொடுங்க. அப்போ சொல்கிறாரு, அவர் ஒரு பக்தரை பார்த்து சொல்கிறாரு, பாரு எவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கான்னு பாரு, இப்போவே என்னுடைய பிரசாதத்தில் பங்கு கேட்குறான். அவ்வளோ பக்தி குருநாதர்கிட்ட வருகிறது. ராமகிருஷ்ணர்கிட்ட வர்றார், உபதேசத்தை கேட்குறார். ஒரு முறை பிடிவாதமாக நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா பார்த்தார், அந்த எஜமானன் பார்த்தாரு, இதுக்கு மேலே இவனை வீட்டில் வச்சுருக்க முடியாது, நீ ஸ்ரீராமகிருஷ்ணருக்கே போய் சேவை பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாரு. ராமகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு வந்துடுறார். இப்படி தான் ராமகிருஷ்ணர்கிட்ட வர்றார். லாட்டு மகாராஜ் லைஃப்பில் படித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்மையிலேயே அந்த பேர் ரொம்ப பொருத்தமான பேர். அற்புதம்னு சொல்கிறோம்ல, அந்த அற்புதானந்தர், அற்புதம் தான் அவர். அவ்வளோ நிகழ்ச்சிகள் இருக்குது. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. இருக்கிறது 5 நிமிஷம், முக்கியமான 1-2 சொல்லிடுறேன். ஒரு முறை ராமகிருஷ்ணன் சொன்னார், நான் பிறந்த ஊர் காமார்புகூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், நான் அங்கே போகிறேன், போயிட்டு வந்தால் ஒரு 6 மாதம் கூட ஆகும், நீ வராத, ஒரு 6 மாதத்துக்கு இங்கே வராத, நீ வீட்டிலே இரு, அந்த எஜமானன் வீட்டிலே இரு, நான் வந்ததுக்கப்புறம் செய்தி சொல்லி அனுப்புகிறேன், அப்போ வா அப்படி சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார், காமார்புகூர் போயிட்டார். மறுநாளே என்னாச்சு, லாட்டு மகாராஜ் புறப்பட்டு தட்சிணேஸ்வர் வந்துட்டார். வந்து பார்க்குறாரு, ராமகிருஷ்ணரை காணோம். ஓன்னு அழுகிறார். அப்படி அழணும், கண்ணீர் விட்டு கதறார். யாரோ இறந்து போயிட்டா குழந்தைங்க அழுவாங்க இல்லையா, நம்ம இப்போ ரொம்ப சொந்தக்காரங்க, நம்மளுடைய இப்போ பிரியமானவங்க, நமக்கு உறவுக்காரவங்க யாராவது நம்மளை விட்டு போயிட்டான்னா எப்படி அலறோம், அப்படி அலறார் அவர். ராமகிருஷ்ணா எங்கே இருக்கீங்க, என் முன்னாடி வாங்க, என் முன்னாடி வாங்க, கதறார். இதை பார்க்குறாங்க. அன்றைக்கே சொல்லிட்டு தானேப்பா போனார் உங்கள்கிட்ட, நான் ஊருக்கு போகிறேன், காமார்புகூர் போகிறேன், வராதுன்னு சொல்லிட்டு தானே போனார். இல்லை, அவர் இங்கே தான் இருக்கார். எவ்வளோ திருட பக்தி, பகவத்தக திருட பக்தி, இங்கே தான் இருக்கார், வர்றேன் அப்படிங்கிறார். அப்போ கங்கை கரையில் போய் நின்றுட்டு அழுதுட்டு இருக்கார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அழுக நின்றுடுச்சு. சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார் இந்த லாட்டு மகாராஜ். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியலை, இவன் ஏன் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தான், இப்போ கங்கை கரையில் அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. லாட்டு மகாராஜ் முன்னாடி யார் நிற்கிறா, ஸ்ரீராமகிருஷ்ணன் நிற்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தார், நீ கூப்பிட்டுருக்க வந்திருக்கேன். அப்போ ராமகிருஷ்ணரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தவர்களுக்கு லாட்டு மகாராஜ் நமஸ்காரம் பண்ணுறது தெரியுது, அவர் முன்னாடி யார் நிற்கிறாருங்கிறது தெரியலை. இதெல்லாம் நம்ம ராமாயண மகாபாரதம் படிங்க, இது போன்ற நிகழ்ச்சிகள் நிறைய அதில் இருக்குது. கிருஷ்ணருடைய பாகவதத்தில் வருது. திருடபக்தி யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு தான் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட லாட்டு மகாராஜ் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. ஏட்டுக்கல்வி தான் அவருக்கு கிடையாது. ராமகிருஷ்ணன் முயற்சி பண்ணார், அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியலை. ஆனால் ராமகிருஷ்ணன் சொன்னார், உன் வாயிலிருந்து வேதம் வெளிவரும், வேதம் சொன்னதை நீ வாழ்ந்து காட்டுவாய். வேதோ நித்யம் அதீயதாம் தத் உதித்தம் கர்ம சுனிஷ்டியதா.
உன் வாயிலிருந்து வேதாந்தங்கள் வரும்னு சொன்னார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவர் எந்த ஸ்கூலில் போய் படித்தார், எந்த சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் படித்தார், எப்படி சொல்ல போகிறாரு, எல்லாரும் பார்த்தாங்க. வந்தது. பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்னாச்சு, சகோதர சீடர்லாம் படிச்சிருக்காங்க, எல்லாம் டிகிரி ஹோல்டர்ஸ், கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்கெல்லாம் படிச்சுட்ருக்காங்க. என்ன படிச்சுட்ருக்காங்க? கட்டோபனிஷதம் படிச்சுட்ருக்காங்க. அதில் ஒரு மந்திரம் வருது, அங்குஷ்ட மாத்ரா புருஷோந்தராத்மா அப்படின்னு ஒரு மந்திரம் வரும். அதாவது பகவான் நமக்குள்ளே இருக்கார், இதயத்தில் இருக்கார். எவ்வளோ சைஸ் தெரியுமா? கட்டை விரல், அங்குஷ்ட மாத்ரா, நம்முடைய கட்டை விரல், அவரவர் கட்டை விரல், அப்படி புரிஞ்சுக்கணும். அவரவருடைய கட்டை விரல் சைஸில் இதயத்தில் இருக்கார்னு உபனிஷதம் மந்திரம் சொல்லுது. ராமக்கு அந்த நாட்டு மகாராஜ் சொல்கிறார், படிச்சுட்டு இருக்காங்க. இவர் அதில் கலந்துக்கவே இல்லை, உட்காந்துருக்கார். கேட்டுட்டு சொல்கிறார், எஸ், ஆமாம், அது உண்மை அப்படின்னார். அவர்களெல்லாம் டிக்ஷனரி வச்சு சான்ஸ்கிரிட்டில் வச்சு இப்போல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டீக்கா என்ன சொல்லுது, இந்த ஆச்சாரியர் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு, அதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறார், எந்த டீக்காவும் படிக்காதவர், எந்த ஆச்சாரியத்தையும் போகாதவர் என்ன சொன்னார், அது உண்மை, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்திருக்கிறேன், வேதாந்தங்கள் உன் வாயில் வரும்னு சொல்லியிருக்கார்ல குருநாதர், வந்தது. அப்படிப்பட்ட திருட பக்தி குருநாதர்கிட்டையும் சாஸ்திரத்திலையும் குருவாக்கியத்திலையும் யாருக்கு இருக்கிறதோ நிச்சயமாக அவர்கள் அவருடைய அருளை பெறுவார்கள். இப்படி அவருடைய லைஃப்பில் நானும் பல முறை படிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது அவர் அற்புதமாக தான் எனக்கு தெரிகிறார், மற்றவங்களுக்கு எப்படியே தெரியல. அவர் ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது அற்புதமாகத்தான் இருக்கு. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு இருக்கார் லாட்டு மகாராஜ். அப்போ கிரீஷ் சந்திர கோஷ்னு ராமகிருஷ்ணனுடைய பக்தர் ஒருத்தர் வர்றார். லாட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? தியானம் பண்ணிகிட்ருக்கேன். யாரை நோக்கி தியானம் பண்ணுறேன்? அம்பிகையை நோக்கி தியானம் பண்ணுறேன். அந்த அம்பிகை சப்பாத்தி பணிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, அங்கே போய் ஹெல்ப் பண்ணு. யார் அந்த அம்பிகை? சாரதாம்மா. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பக்தர்களுக்காக சப்பாத்தி செஞ்சிட்ருக்காங்க. எந்த அம்பிகையை நோக்கி தியானம் பண்ணுறியோ அவர்கள் போய் சேவை பண்ணு அப்படின்னார். அப்படி பட்ட ஒரு பெரிய பக்தர் சுவாமிஜி. இவரோட ரொம்ப சரளமாக பழகிறவர். சுவாமிஜிக்கிட்ட கோபமாக இருக்கிற நேரத்தில் அவர்கிட்ட போகக்கூடிய ஒரே நபர் இவர் தான், அவருடைய கோபத்தை தணிக்கிறது. ஒரு முறை என்னாச்சு, சுவாமிஜி விளையாட்டு காட்டினார். அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி வந்தார். திரும்பி வரும்பொழுது சில சீடர்கள் வந்தாங்க, வெளிநாட்டு சிஷ்யர்கள், சிஸ்டர் நிவேதிதா, இது போன்ற பெண் சீடர்கள் வந்தாங்க. ஒரு முறை அவர்களை கூப்பிட்டுட்டு காஷ்மீருக்கு போகிறார். காஷ்மீரில் அந்த போட் இருக்குது, போட் ஹவுஸ்னு பேர். அது அந்த போட், அந்த தண்ணிக்குள்ளேயே எப்போதும் போட் ஹவுஸ் இருக்கும். அந்த போட் ஹவுஸில் போயிட்டுருக்குறாங்க. லாட்டு மகாராஜும் கூட்டிகிட்டு போகிறார். இவர் ஓரமாக போய் உட்காந்துருக்கார், மற்றவங்கெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து விளையாட்டு காட்டினார். அப்போ பார்க்குறாரு, சாமிஜி விளையாட்டு பண்ணார். ஒரு வெற்றிலை பார்க்க மடித்து ஒரு சின்ன சிறுமிகிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் அந்த சுவாமிகிட்ட கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னார். அந்த சிறுமி லாட்டு மகாராஜை நோக்கி போயிட்டுருக்குது. இதை கவனிச்சிட்டார். ஒரு பெண்ணு என்னை நோக்கி வருதுன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி தண்ணியில் குளிச்சிட்டார். அப்புறம் கஷ்டப்பட்டு அவர் வந்து ரெஸ்கியூ பண்ணி திரும்ப கூப்பிட்டு வந்தாங்க. அவ்வளோ விளையாட்டு காமிச்சார் சுவாமிஜி. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒரு முறை டெல்லியில் அவர் இருக்கும் பொழுது ஒரு பக்தர் பார்க்குறாரு, சந்தித்து பேசுகிறார். சுவாமி, நான் நிறைய ஜபம் தியானமெல்லாம் பண்ணுறேன், எனக்கு இன்னும் வந்து இறைக்காட்சி கிடைக்கலையே. அப்போ லாட்டு மகாராஜ் சொன்னது, நீ எப்படி பிரார்த்தனை பண்ணுற? நான் நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லுவேன், அசத்தோமா சத்கமய மந்திரம்லாம் சொல்லுவேன், எல்லாம் தான் சொல்கிறேன், எனக்கு இன்னும் மனசாந்தி இல்லை. அப்போ சொன்னார், ஒன்றும் புரியாத லாங்குவேஜில் சொல்கிறதுக்கு பதிலாக உன் மனசு விட்டு உன் தாய்மொழியில் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. வேதம் சொல்லணும், பொருள் உணர்ந்து சொல்லணும். அதனால் சிவபெருமான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு சிவபுராணத்தில், பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் சிவனடிக்கையில் நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் வேதம் சொல்லணும், சம்ஸ்கிருதம் படிக்கணும், பொருளையும் சேர்த்து படித்து செய்யணும். அப்படி ஒருவேளை உனக்கு அந்த சம்ஸ்கிருதம் சொல்கிறதுக்கு பொருள் தெரியலை அப்படின்னா உன்னுடைய தாய்மொழியில் இயல்பாக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, எல்லாம் நடக்கும். எவ்வளோ எளிமையான ஒரு உபதேசம் பாருங்கள். எவ்வளோ விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லிடுறேன். கடைசியாக அவர் காசியில் தங்கியிருந்தார். அங்கே தான் வந்து மகாசமாதி அடைந்தார். இன்றைக்கும் யாராவது நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா இவர் தங்கின அறையை வந்து போய் பார்க்கலாம். அந்த காசியில் அத்வைத ஆசிரமத்தில் இருக்குது. ரொம்ப சாந்தமாக இருக்கும் அந்த அறை.
இப்போ ஒருத்தர் பக்தர் கேட்குறாரு, பகவானை பார்க்கணும்னு சொல்லுது, வேதம் சொல்லுது. இப்போ நம்ம கூட படித்தோம், பகவத்தக பக்தி திருடா ஆதியத்தான் படிச்சிருக்கிறோம். இப்போ வந்து தியானம் பண்ணணும்னு சொல்கிறோம், ஆழ்ந்து உள்நோக்கி போகணும்னு சொல்கிறோம். ஒருத்தர் தெரியாத ஒருத்தரை நான் எப்படி தியானம் பண்ணுறது? இப்போ எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை நான் பார்க்குறேன், எனக்கு தெரியும், அவர்கிட்ட நான் பேசுகிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பகவான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, அவரை போய் எப்படி நான் தியானம் பண்ணுறது, எப்படி செய்கிறதுன்னு கேள்வி கேட்குறாரு. ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. அப்போ லாட்டு மகாராஜ் அந்த எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து வேலை கேட்டு ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுங்களேன், வேலை கேட்டு ஒரு அப்ளிகேஷன் எழுதுகிறோம், ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் எழுதுகிறோம். அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம்? நான் உண்மையாக இருப்பேன், சத்தியத்தை கடைபிடிப்பேன், நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்பேன், இதெல்லாம் எழுதுகிறோமா இல்லையா? இதெல்லாம் எழுதித்தியா என்ன பண்ணுறோம்? அவர் யாருன்னே தெரியாது, அந்த ஓனர் யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம என்ன ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துட்றோம், உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன்னா இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் நான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டெலாம் நம்ம போட்டுட்டு சைன் பண்ணிடுறோம். சைன் பண்ணி நம்ம அந்த அப்ளிகேஷனை அனுப்புகிறோம். யாரோ ஒருத்தர், தெரியாத ஒருத்தர், சாதாரண ஒரு 10 ரூபா சம்பளத்துக்கு, ஒரு 1000 ரூபா சம்பளத்துக்கு, அல்லது 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு, அல்லது 1 கோடி ரூபா சம்பளத்துக்கு, அது சம்பளம் தானே. 1 கோடி ரூபா வாங்கினாலும் அதுவும் சம்பளம் தான். அப்போ அந்த ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு வேலைக்கே இவ்வளோ அஷ்யூரன்ஸ் கொடுக்குறில்ல, நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன், அதெல்லாம் செய்வேன்னு எல்லாம் சொல்கிறீல்ல. தெரியாத ஒருத்தருக்கு அதை சொல்லும் பொழுது, இறைவன் நாமத்தை சொல்லும் பொழுது அதை நம்பிக்கையோடு சொல்லணும், நம்பிக்கையோடு சொல்லணும். இறைவன் வந்து என்ன இருக்கார், அவர் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கார், என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக வருவார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்படிப்பட்ட மகானுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. ஆரத்திக்கு அப்புறமா அவரை பற்றி நம்ம ரீடிங்ஸ் எல்லாம் இருக்கும். அவசியம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு எல்லா பக்தர்களும் ப்ரேயரில் போய் உட்காரணும். ப்ரேயரில் போய் உட்காந்து ஆரத்தியில் அட்டன் பண்ணிவிட்டு பஜனையெல்லாம் பார்த்துட்டு போகணும். அப்படிங்கிறது அப்போ தான் ஒரு நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்த உபதேசம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.